நம்மை பொறுத்தவரை 234 தொகுதியிலும் நம்முடைய கழகத்தில் முதலமைச்சர் தான் வேட்பாளர் என்பதை களத்தில் பணியாற்றினால் நிச்சயமாக மேட்டுப்பாளையம் கோவில் இருக்கக்கூடிய 10 தொகுதியில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது என்ற சாதனையை உருவாக்கிட முடியும். ஆகையால் வந்திருக்கக்கூடிய PLA2 நம்ம பூத் என்னன்னு பார்த்துக்கணும். இங்க அருண்குமார் சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய ஒன்றிய கழக நிர்வாகிகள் PLA2 TLC PDFக்கான ஒரு கூட்டம் நடைபெறுகிறது, பயிற்சி கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டம் எல்லாம் மாநாடு தொகுதிகளுக்கான ஒரு மாநாட்டிலே கலந்து கொண்டு சிறப்புரையாக இருக்கின்றார்கள். எனவே அந்த மாநாட்டிலே நாம் எழுச்சியோடு பங்கேற்போம். 80 தினங்களுக்கு முன்பாக நடைபெற்ற இளைஞர்கள் இருக்கின்றன. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கின்றோம். அதற்கு பிறகு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் பிஜேபியும் தனித்தனியாக பிரிந்திருந்த பொழுது நாம் பெற்ற வாக்குகளையும் நாம் கணக்கெடுத்து ஒப்பிட்டு பார்த்திட வேண்டும். எனவே வந்திருக்கக்கூடிய PLA2 TLC உள்ளிட்ட ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள், நகர கழகத்துடைய செயலாளர்கள், தேர்தல் கழகத்தினுடைய செயலாளர்கள் நாம் பார்க்கக்கூடிய நமக்கு உட்பட்ட பூத்துகளில் 2021 நாம் என்ன வாக்குகளை பெற்றோம், நமக்கும் எதிரணிக்கும் என்ன வாக்கு வித்தியாசம், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் அந்த பூத்துகளில் எவ்வளவு வாக்குகளை பெற்றோம், அதிமுக எவ்வளவு பெற்றது, பிஜேபி எவ்வளவு பெற்றது, அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்த்தினால் அவருடைய வாக்குகள் என்ன, நமக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை கணக்கிட்டு பார்த்து ஒவ்வொரு வாக்காளராக நாம் நேரில் சென்று அவர்களை சந்தித்து அரசுடைய திட்டங்களை, முதலமைச்சருடைய திட்டங்களை, முதலமைச்சருடைய சாதனைகளை மக்களிடத்தில் எடுத்து சொல்லி வாக்குகளாக மாற்றக்கூடிய அந்த வாய்ப்பை நாம் உருவாக்கிட வேண்டும். எப்பவுமே நம்ம தடுப்பாட்டத்துக்கு போகிறது அடிச்சாலும் அடி மொதடி நம்ம அடியா இருக்கும். வேற அடி தவறு எடுத்துக்கூடாது. எப்படி எங்களுக்கு இந்த தைரியம் வந்ததுன்னு சில பேர் சொல்லலாம். அது முதலமைச்சர் மீது வைத்திருக்கக்கூடிய மக்கள் வைத்திருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. தமிழ்நாட்டை காப்பாற்றக்கூடிய தகுதி படைத்த ஒரே தலைவர் முத்தமிழர் தமிழ்நாட்டு மக்கள் உறுதி செய்திருக்கிறார். டெல்லியிலிருந்து வந்தாலும் சரி, குஜராத்ல இருந்து வந்தாலும் சரி, எங்கிருந்து வந்தாலும் இல்ல சேலத்திலிருந்து வந்தாலும் சரி, ஒன்னும் கருத்து வேகாது. தமிழ்நாட்டில் அவங்களுடைய மருத்துவ இன்று இந்த மேட்டுப்பாளையம் தொகுதியிலே திறக்கப்பட்டுள்ளது. நீங்கள் உங்களுடைய பணிகளை எல்லாம் ஒரு 2 மாதத்திற்கு கழகத்திற்காக நீங்கள் மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.